வந்தோம். எவ்வளவு அழகா தமிழ்ல பேசுறாங்க. தமிழ் பாட்டுக்கெல்லாம் நல்ல டான்ஸ் ஆடுறாங்க, கவிதை எல்லாம் சொல்லி அசத்துறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அப்பா செம சந்தோஷமா இருக்குங்க. இதே சந்தோஷத்தோட இப்ப வரப்போற நிகழ்ச்சியும் பாருங்க. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிவா, சூர்யா அப்புறம் தமிழோட ஃபேமிலி எப்படி சூப்பரா வெக்கேஷனுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு. Mommy, Daddy, where are we going for vacation? கண்ணுங்களா, இந்த வெக்கேஷனுக்கு நம்ம எல்லாரும் டாரன்ஸ்ல இருக்கிற பெரியப்பா வீட்டுக்கு போறோம். தெரியுமா, அங்க இந்தியாவில இருந்து உங்க தாத்தாவும் வந்திருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கறது நம்ம சிவா, சூர்யா மற்றும் தமிழோட வீடு லாஸ் ஏஞ்சலஸ். மாமா வந்தாச்சு, சித்தப்பா வந்தாச்சு. வணக்கம் மாமா, வணக்கம் அத்தை. வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி. பூஜா, ரம்யா எப்படி இருக்கீங்க? தேஜா, விஜய் நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழ், I'm good, thank you. அண்ணா, பசங்க எவ்வளவு நல்லா தமிழ் பேசுறாங்க, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி எல்லாரும் வாங்க, இப்போ கை கால் கழுவிட்டு சாப்பிடலாம். ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். சிவா, நம்ம டிஸ்னிலாண்ட் பார்த்தாச்சு, யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்த்தாச்சு, சாண்டா மோனிகா பீச்சையும் பார்த்தாச்சு. நாளைக்கு சண்டே என்ன பண்ணுறது? நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு போகிறோம். ஸ்பெஷல் இடமா? அது என்ன? அண்ணா, சண்டேனா தமிழ் ஸ்கூல் தான். ஜாலி. ஞாயிற்றுக்கிழமை காலை நம்ம இப்போ தமிழ் பள்ளிக்கு வந்திருக்கோம். வணக்கம் டீச்சர். என்னோட கசின்ஸ் பூஜா, தேஜா, ரம்யா, விஜய் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தமிழ் ஸ்கூலில் காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் டீச்சர். ஓ, ரொம்ப சந்தோஷம். வாங்க பசங்களா. ஓகே கிட்ஸ், இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு பூஜா, தேஜா, ரம்யா, விஜய்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாடலாமா? வெரி குட் கிட்ஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா பாடினீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நான் ஒரு புது விளையாட்டு சொல்லி தர போறேன். செல்வம், இங்க வா. அழகு, இங்க வா. டீச்சர், 2 பேரும் கோபுரம் மாதிரி கையை போட்டு நின்னுக்கங்க. அப்படித்தான். இப்ப மத்தவங்க நான் பாடும்போது 8 மாதிரி சுத்தி அவங்க கைக்குள்ள புகுந்து வரணும். பாட்டு முடியும் போது நீங்க அவங்க கைக்குள்ள இருந்தா அவங்க பிடிச்சுக்குவாங்க. அப்போ நீங்க அவுட். நீங்க கைய வச்சுக்கணும். ஓகேவா? எங்க விளையாடுங்க.
தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததா 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்ததா 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்ததா 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்ததா 5 குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பூத்ததா 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பூத்ததா 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பூத்ததா 8 குடம் தண்ணி ஊத்தி 8 பூ பூத்ததா 9 குடம் தண்ணி ஊத்தி 9 பூ பூத்ததா 10 குடம் தண்ணி ஊத்தி 10 பூ பூத்ததா வெரி குட் பசங்களா, எல்லாம் ரொம்ப நல்லா பாடினீங்க. இன்னைக்கு கற்றுக்கிட்ட புது விளையாட்டு கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் எல்லாரும் நல்லா விளையாடுங்க. நம்ம எல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இதோ பசங்க எல்லாம் தமிழ் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பூஜா, ரம்யா, இன்னைக்கு தமிழ் ஸ்கூல் எப்படி இருந்தது? தாத்தா, இன்னைக்கு புதுசா ஒரு தமிழ் பாட்டு கத்துக்கிட்டோம், தமிழ் விளையாட்டு கத்துக்கிட்டோம், அப்புறம் டான்ஸ் கத்துக்கிட்டோம். ஜாலியா இருக்கு தாத்தா. அடடே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. தமிழ்நாட்டு பள்ளிக்கு இணையா இங்கே நம்ம பசங்க தமிழ் கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம பசங்களுக்கு தாய்மொழி ரொம்பவே அவசியம். அதை முறையாக கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பண்டிகைகளையும் பாரம்பரிய விளையாட்டையும் நடத்தி நம்ம தமிழ் பண்பாட்டை சொல்லித்தரது ரொம்ப பெரிய விஷயம். ஆஹா, இதை பார்க்குறப்ப நமக்கே குதிச்சு ஆடி பாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. இப்போ நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. தாத்தா மாதிரியே உங்களுக்கும் ஆடணும் பாடணும்ல ஆசையாக இருக்குல்ல? ரெடி ஜூட்? மறக்காம பக்கத்துல என்னென்ன தமிழ் பள்ளி இருக்கோ அங்க சேர்ந்து நம்ம தாய்மொழியான தமிழை கண்டிப்பா நாமெல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம தமிழ் மொழியை நம்ம வளர்க்கணும்.